ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்டிவி சிக்கன் சேனலில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடையை வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் 4 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, சோம்பு இப்போ போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, நல்லா பொரிட்டோம். நம்ம 4 வெங்காயம் பொரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இதில் போட்டுடலாம். சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, இட்லி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம். ஈஸியாக ஒரு பண்ணுறது. நாங்கள் நிறைய மசாலா போடல, கொஞ்சம் கம்மியாக போட்டு டிஃப்ரெண்டாக பண்ணுறோம். கட்டிட்டோம், நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு. இப்போ இது கூட கீரி வச்சு ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கோம், கருவேப்பிலை போட்டுருக்கோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுடலாம். வீட்டுக்கு செய்கிற ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணிங்கன்னா ஃபேமிலிக்கு பிடிக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம், அதனால் அது தேவையான போடணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை வாசனை அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வர வதக்கிட்டோம். 2 தக்காளி போடலாம். பொடியாக கட் பண்ணி போடுறோம். 2 தக்காளி தான், மீடியம் சைஸ் பண்ணுறோம். அதுவும் நல்லா வதக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ தக்காளி மசிஞ்சிருச்சு. இது நம்ம சிக்கன் மசாலா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. காரத்துக்கு இந்த சக்தி மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இது ஒரு 4 ஸ்பூன் இருக்குது. 1 கிலோ சிக்கனுக்கான தேவையான காரத்துக்காக அப்படியே போட்டுடலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கிரேவி வேணும்னா லைட்டாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் கிரேவி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அது வேறு மாதிரி இருக்கும். இது வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பச்சை வாசம் போட்டோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். அதனால் பச்சை வாசம் போடுற அளவுக்கு வதக்கிக்கலாம். கீழே லைட்டாக அடி பிடிக்குது, சிம்மில் வச்சு வதக்கணும். ஆல்ரெடி நம்ம சிக்கன் 1 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு கூட தயிர், உப்பு, மஞ்சள் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். நீங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். அது இதை கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதே தண்ணி நிறைய வரும். அப்புறம் பார்த்து எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம்.
சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதனால் 5 நிமிஷம் இது பண்ணிவிட்டு கலந்து 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுவோம். ஏன்னா சிக்கன் நிறைய தண்ணி விடுறதுனால ஆல்ரெடி நம்ம தயிர் ஊற்றிருக்கோம், ஆல்ரெடி தண்ணி இருக்கும். நல்லா இது பண்ணுங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கீழேருந்து இந்த வரைக்கும் மசாலா பிடிக்கிற வரைக்கும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடனே தண்ணி ஊற்றினீங்கன்னா அதோட டேஸ்ட்டெல்லாம் மாறி போயிடும். காரம் உப்பு உங்களுக்கு தேவைக்கு மாதிரி போட்டுருக்கேன். நான் எனக்கு ஒரு இல்லாத தேவைக்குமோ அது பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன காரம் உப்பு அதை கரெக்டாக பண்ணிட்டேன். சிக்கன் நல்லா கிண்டி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் தண்ணி கீழே லைட்டாக இருக்குது. நான் ஏன் முதல்ல தண்ணி ஊற்றேன்னா ஒரு மசாலாவே அதில் பிடிக்காம போயிடும். இது தண்ணி மட்டும் வரும், சிக்கன் அப்படியே ஒரு மாதிரி கலர் வராது. அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன். பாருங்க நல்லா மசாலாவெல்லாம் போட்டாயிடுது. ஒரு 2 நிமிஷம் எடுத்துட்டு வைங்க, நல்லா தண்ணியில பார்த்து அதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஆல்ரெடி தயிர் இருந்ததுனால இதுலேயே வச்சு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கீழே அடியில் தண்ணி சிக்கன் தண்ணி இருந்ததுனால அவங்க தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கலர் மாறிடுது. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் எல்லாம் நாங்களும் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் கிரேவி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரில் பண்ணிங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் ஆகிடும். நம்ம வந்து கடாயில் பண்ணிடுவோம், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது கடாயில் பண்ணிடுறோம். உங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் மூடி வைக்கலாம். சிம்லேயே வச்சுருங்க, ஐயில் வச்சுன்னா அடி முடியாது. நம்ம சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பெப்பர் லைட்டாக போட்டுக்குவேன், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரம். இப்போ லைட்டாக பெப்பர் தூள் தூக்கிங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கலராகவும் இருக்கும். பாருங்கள் இருக்கட்டும். லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுருக்கேன். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து ரெசிபி செஞ்சு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.